இதெல்லாம் வயிற்றுக்குள்ளே போகாமல் மூக்கு வழியாக போகாமல் நம்மளை கொஞ்சம் பாதுகாக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் டஸ்ட்டும் அதெல்லாம் வாயில் போகிறதுனால உங்களுக்கு எந்தெந்த மாதிரி அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு நினைக்கிறீங்க? அதாவது வீசிங் ட்ரபிள் வரலாம், வயிறு கோளாறுகள் வரலாம், அடிக்கடி இருமல்கள் வரலாம், இந்த மாதிரி டஸ்ட் அலர்ஜி ஆகும், அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தவிர்க்கிறதுக்கு நீங்கள் வேறு என்ன மாதிரி இதெல்லாம் எடுக்கலாம்னு நினைக்கிறீங்க? அதாவது மாஸ்க் நம்ம போடுறது நல்லது, அந்தந்த இடங்களை கொஞ்சம் சுத்தபத்தமாக வச்சுக்கிறது நல்லது. இந்த வண்டிகளில் வந்து அப்பப்போ செக் பண்ணி அந்த புகையை குறைக்கிறதுக்கு என்ன வழி இருக்கோ அதை பண்ணுறது ரொம்ப நல்லது. இதில் இப்போ ஹியூமன் டு ஹியூமன் டிசீசஸ் எப்படி வரும்னா வாட்டர்லேயே வரலாம், வாட்டர் பார்ன் டிசீசஸ்ன்னு சொல்கிறோம். அப்போது இந்த ஃபீக்கல் மேட்டர் இருக்குல்ல, அதோட கான்டாக்ட்லேருந்து நிறைய டிசீசஸ் வரும். பேரசைட்டிக் இன்ஃபெக்ஷன் சொல்கிறோம். பேரசைட்டிக் இன்ஃபெக்ஷன்னா இந்த வார்ம்ஸ், டேப் வார்ம்ஸ் அந்த மாதிரி. இந்த வார்ம்ஸோட எக்ஸ் எல்லாம் வந்து மட்டில் இருக்கும். இப்போ ஓப்பன் ஏர் டெஃபிகேஷன் இருந்த ஓப்பன் ஏரில் அவங்க டாய்லெட்டுக்கிற போயிட்டு டாய்லெட் உள்ளே போகலாமல் வெளியில் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அந்த மட்டிலே அந்த எக்ஸ் எல்லாம் இருக்கும், லார்வா அந்த எக்ஸ் எல்லாமே. ஸோ இப்போ சின்ன பசங்களெல்லாம் விளையாட்டும் போது மட்டில் விளையாடுறவங்கன்னா, ஸோ அந்த மட்டில் நீருக்குள்ளே போச்சு அவங்க ஹேண்ட்ஸ் வாஷ் பண்ணாமல் அப்படியே சாப்பிட்டா அந்த எக்ஸ் வந்து அவங்க ஸ்டமக்கில் போயிட்டு அங்கே வார்ம்ஸ் ஆகிறோம், அது ஒரு சான்ஸ் இருக்குது. அப்போ இன்னொன்று வந்து இப்போது என்விரான்மெண்ட் க்ளீன் இல்லை, இப்போ வாட்டர் எல்லாம் அப்படியே ஸ்டாக்னேஷன் வாட்டர்னு சொல்கிறோம்னா அப்படியே வாட்டர் ஓப்பனாக இருக்குன்னா அதில் மஸ்கிட்டோஸ்